இந்த கடனை வாங்கக்கூடாத கர்மப்பதிவு எது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 2 கர்மப்பதிவு. ஒன்னு புதனினுடைய கர்மப்பதிவு, இன்னொன்னு குருவினுடைய கர்மப்பதிவு. இதுல புதனினுடைய கர்மப்பதிவு ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கணும். ரோகிணி, உத்திரம், பூராடம் இது உங்க லக்ன புள்ளியில இருந்தாலும் சரி, ராசி நட்சத்திரத்துல இருந்தாலும் சரி, லக்னாதிபதி நின்ற நட்சத்திரமா இருந்தாலும் சரி, நீங்க கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். நீங்க பாருங்க, இந்த நல்லா கணக்கு போடக்கூடிய புத்தியை பயன்படுத்தி தேவையான அளவுக்கு கடன் வாங்கிட்டு அந்த கடன்ல இருந்து வெளியே வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ நிறைய புதனினுடைய கர்மப்பதிவை கொண்ட நபர்கள் விருப்பப்படுறதே கிடையாது. மேலும் மேலும் கடன் வாங்கி அந்த பிசினஸை டெவலப் பண்ணும், இல்ல வந்து அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்ற சிந்தனை இவங்களுக்கு இருக்கு. பேங்க் அக்கவுண்ட்ல போதுமான அளவு பணம் இருந்தாலும் கிரெடிட் கார்டு எப்படி யூஸ் பண்றது, எந்தெந்த கார்டுல என்னென்ன மாதிரியான ஆஃபர்ஸ் தராங்க, இல்ல எந்த பேங்க்ல குறைஞ்ச வட்டிக்கு கடன் தராங்க அப்படின்னு அந்த கணக்கு போடுற புத்தி வந்து பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப அவங்கள கடனாளி ஆக்கிக்கிட்டே இருக்கு.